ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் திடீர்னு நீ என்னடா இம்புட்டு நல்லவனாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இருந்தாலும் இவன் மேலே ஒரு டவுட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தோடையும் பார்க்குறாங்க. என்னடா அது, இந்த உலகம் நம்மளை எப்படி சொன்னாலும் குத்தம் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சிக்கல் சிவபதி இருந்துட்டு வாங்க இன்றைக்கே ஓப்பனிங்கை வச்சிடலாம்னு சொல்லிட்டு திடீர்னு சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு, இதுக்கப்புறம் வந்து என் மருமக தான் அந்த ஸ்கூலில் எடுத்து நடத்த போகிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்துட்டு நியூஸ்லேயும் விட்டுட்டாரு. திடீர்னு எல்லாரையும் கூப்பிட்டாரு, ரிபனை கட் பண்ண வச்சிட்டாரு. என்னையா அது, மொத்த குடும்பத்தையும் கூப்பிடாம இப்படி ஒரு சர்ப்ரைஸை கொடுக்குறாரு, இது ஏதோ ஒரு வில்லங்க இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம சக்திக்கு செம்ம ஹாப்பியாக வெளியே வந்து நின்று ஃபீல் பண்ணிருக்காங்க. அப்போ நம்ம வேலைன்னு சொல்கிறாரு, எங்கள் அப்பா இப்படி தான் எப்பொழுதும் ஏதாவது ஒன்று செஞ்சாருன்னா அதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்லது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அப்பா எப்பப்பா நல்லதை பற்றிலாம் யோசிச்சாரு, சிக்கல் சிவபதிக்கு நல்லதெல்லாம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு டே உருட்டுறா நீ எல்லாத்தையும் உருட்டுவாடா என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி தான் இருந்து, இப்போதைக்கு நான் ஹாப்பியாக இருக்கேன், அதனால் நீங்கள் வந்துட்டு என்ன நினச்சாலும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, குழந்தைங்களுக்கு போயிட்டு உள்ளே இருந்துட்டு லெசன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க நேமெல்லாம் கேட்குறாங்க. நேமை கேட்கவும் இவர் என்ன பண்ணுறாருன்னா இவருக்கு லெசன் எடுக்கிற மாதிரி நினச்சி பார்க்குறாரு. அப்பனுக்கு இப்போ சொல்லி தந்த பிள்ளைங்கிற மாதிரி இவங்க என்ன உங்களுக்கு சொல்லி தரணுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இந்த இமேஜின்லேருந்து வெளியே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன உங்கள் அண்ணனான்னு சொல்லி கேட்க வேலன் கொந்தளிச்சிட்டார். ஏய் நான் புருஷன், நீ என்ன அண்ணங்கிற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு மீனால காமிக்கிறாங்க. வேதாளம் மறுபடியும் முருங்கமரம் ஏறிடுச்சு, எப்படா இறக்க போகிறோன்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்காரு. நம்ம சேரேன், கவலைப்படாதீங்க, லைஃப்பில் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவள்கிட்ட உண்மையும் சொல்ல முடியல, என்ன தான் பண்ணுறதுனே தெரிலன்னு சொல்லிட்டு தலையில் வேகமாக அடிச்சுக்கிறாரு. அடிச்சுக்கோங்க, உங்களுக்கு நான் இருக்கிற இது இரிட்டேஷனாக இருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கண்ணாப்பின்னான்னு பேசுது அந்த பொண்ணு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்